திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊமை குழந்தையான குமரகுருபரன் நாவிலே முருகப்பெருமான் உயர்ந்த வேல் கொண்டு ஓமென்று வேலிட்டு கந்தர் கழிவென்பாவே அருளச் செய்தான். அதை நாம் அறிவோம். ஒழுக்கக்கேடுகளால் சூழப்பட்ட அருணகிரிநாதர் தெளிவடைந்த போது முருகப்பெருமான் கோபுரத்திலையனாராக எதிர்தோன்றி உயர்ந்த வேல் கொண்டு மீண்டும் ஓம் என்று கூறிட்டு திருப்புகழை பாட முத்தை தருவத்தி திருநகை என்று அடியெடுத்து கொடுத்தான். அதெல்லாம் நாம் அறிவோம். இது எல்லாம் முருகன் தன் புகழை இவர்களெல்லாம் பாட வேண்டும், தன் புகழ் நீடொழி வாழ வேண்டும். அதாவது இன்றைய இந்த திராவிட சித்தாந்தம் இருக்குல்ல, அதாவது தனி மனித துதி, அதற்காக முருகப்பெருமான் இதையெல்லாம் செய்யவே இல்லை. இது முழுக்க முழுக்க செய்தது தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தமிழ் அதனுடைய கருத்து என்பது எண்ணிலடங்காதது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்மி காமம் செப்பாது கண்டது மொழிவோ என்று இறையனாருடைய பாடலில் பொருள் குற்றம் ஏற்பட்டு விட்டது என்று நக்கீரர் வாதப்போர் தொடுப்பார். அதற்கு அவர் கொண்டிருந்த தமிழ் தான். அதனால தான் சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழும் அரணை உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று எதிர்வந்தது இறையனார் என்று அறிந்திருந்தும் கூட தன் தமிழுக்கு இழுக்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வந்திருந்த இறையனாரையை எதிர்த்தது என்பது தமிழ் குலம், தமிழ் குலத்திற்கே உரிய ஒரு வலிமை. அதனால்தான் பெருந்தேவபாணியில் ஆளவாய் அண்ணல் அருந்தமிழை பழித்தண்ணல் அடியேன் என்று நக்கீரர் நாயனார் கூறியிருப்பார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நேற்றைய மேடை பேச்சு நான் நேற்று தான் கவனித்தேன். நேற்றைய மேடை பேச்சு என்று குறிப்பிட்டேன். அதில் பொன்முடி, அதாவது திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பலமுறை என்ன சொல்கிறதுனா, இந்த மக்களை இழிவுபடுத்தி திட்டங்களை இழிவுபடுத்தியெல்லாம் பேசியிருக்கிறார். ஆனால் நேற்று பேசியது என்பது என்ன சொல்கிறதுனா ரொம்ப சகிக்க முடியாது. இப்போ நான் எப்போவுமே எப்படின்னா ரொம்ப அமைதியினுடைய வடிவமாக இருப்பேன். ஆனால் எனக்கு நேற்று என்னால் உறங்கவே முடியல. அந்த அளவிற்கு ஒரு கோபம், ஆற்றாமை, இதெல்லாம் அதனால் நான் இந்த ஒரு காணொலியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பேச்சு என்பது எல்லாத்துக்கும் வந்துடாதுங்க. எப்படின்னா பேச்சுக்கலை ஒன்று இருக்கிறது, நாம் அம்மா என்று கற்றுக்கிறோம். அந்த பேச்சு நம்மளுக்கு கிடைத்திரு என்பதே மிகப்பெரிய பெரும் வரம் அது. ஆனால் அந்த பேசும் திறனை கொண்டிருந்தும் கூட எல்லாரும் அமைச்சர் ஆகிறது இல்லைல்ல. அந்த அமைச்சர் பதவியில் இருந்தும் கூட சைவ வைணவத்தை பற்றி இவ்வளவு இழிவாக பேசக்கூடிய ஒரு மனநிலையை நான் என்ன நினைக்கிறதுன்னு தெரில. காரணம் என்ன கேட்டால், தமிழுக்கு சைவம் வைணவம் ஆற்றாத ஒன்றையாக திராவிடம் ஆற்றிவிட்டது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ சில பேர் கூட வரலாம், தமிழுக்கு திராவிடம் செய்ததை விட யாருமே செய்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடம் தமிழுக்கு செய்ததெல்லாம் எப்படி தெரியுங்களா வந்துச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். இப்போ நான் தமிழுக்கு நான் பல சொற்களை மீட்டெடுத்து வரக்கூடிய முயற்சியில் எவ்வளவோ விடயங்களை நான் செய்து கொண்டு வருகிறேன். நான் ஒரு கட்டத்தில் வறுமையினுடைய உச்சத்துக்கு போகிற பொழுது நான் எவ்வளவோ என்ன சொல்கிறதுனா, யமனையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த மன உறுதி எல்லாமே இருந்தும் கூட ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழலால் அனைத்துமே அற்று போகிற பொழுது இந்த திராவிடம் என்ன பண்ணும் தெரியுங்களா, அப்படியே அரவணைக்கும். இப்படி தான் நீங்கள் வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு உழைத்த பல பேருடைய புலமையை, பல பேருடைய வரலாறுகளை திராவிடம் தன்மையப்படுத்தும். அப்போ எடுத்துக்காட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, திருமுருகன் அடிமை இந்த தமிழுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு என்றதெல்லாம் அப்படியே மறைச்சு அப்படியே இங்கே என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, திராவிடம் செய்தது, இந்த என்னுடைய அந்த எல்லாத்தினுடைய இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்தது என்பது அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் இந்த உலகத்திற்கு. அப்படி பார்த்தா ராமானுஜருடைய ஏன் நான் அரகத்துக்கே சென்றாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் நமோ நாராயணன் என்ற அந்த 8 எழுத்து மந்திரத்தை திருக்கோட்டியூரில் வச்சு உபதேசம் பண்ணார். இதெல்லாம் நம்ம நிறையா தெரியும். இதெல்லாம் ஏன்னா இவர்கள் செய்துவிட்டு அவர்களே இப்போ எதிர்க்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்ல தமிழ் அர்ச்சனை வழிபாட்டை ரொம்ப வீரியமாக எடுத்துகிட்டு போனது ஆண்டாள் தான். சைவம் என்பது வெறுமனே அது ஒரு சமய பெயராக இருந்தால் கூட அது முழுக்க முழுக்க தமிழால் சொல்லப்பட்டது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த விடயங்கள்லாம் ஏன் தெரியுங்களா இவ்வளோ தூரம் மேலோங்குது நான் சொல்கிறேன். தமிழ் தேசியம் என்பது ஒரு பிரிவினைவாதம் அல்ல. தமிழ் தேசியம் என்பது அடிப்படை. இந்த உயிருக்கு இந்த உயிர் பிழைக்க வேண்டும். இந்த உடல் என்பது எப்படி இன்றியமையாததோ அதுபோல்
மொழிக்கு வந்து ஒரு கவசமாக இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த உலகமே தமிழால் சூழப்பட்டதான். ஆனால் ஏதோ அந்த ஊழிக்காலம் கடற்கோள் அழிந்தது, அப்படியே போக 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 நம்ம நிலப்பரப்பை இழந்து ஒரு கட்டத்தில் இப்போ எல்லையின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு வந்து நிற்கிற பொழுது இந்த இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காகவாவது நம்ம சில உரிமைகளை வந்து மீட்டெடுக்கணும், சில உரிமைகள் வந்து தமிழர்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த தமிழ் தேசம் அப்படின்ற ஒரு சொல் வந்து நம்ம இருக்கே ஒழிய இது பிரிவினைவாதம், இது அடிப்படை உரிமை, ஒரு உயிருக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை. ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்பது வந்து இறைத்தமிழை கொண்டு சென்றார்கள். அதாவது தமிழில் வந்து இறைத்தமிழ், இறை இல்லாத தமிழ் அப்படி ஒன்று கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படி தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல் தனி சொல்லாக ஒரு உருவாகி இருக்கிறதோ, அதுபோல் இறைத்தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லும் வந்து உருவாகி இருக்கிறதாக நான் வந்து கணக்கிறேன். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அதான். தமிழை வளர்ப்பதற்கு நான் வந்து இன்று நான் அறிந்த வரையில் சொல்கிறேன், முருகப்பெருமான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், 12 திருமுறைகள், ஆழ்வார் பாசுரங்கள், இதையெல்லாம் விட்டால் தமிழை நீங்கள் வளர்க்கவே முடியாது. திருக்குறள் இறைத்தமிழ் தான். அதனால தான் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று இறையை அடிப்படையாக வைத்து அது தொடங்கியது. நீங்கள் எந்த பகுத்தறிவு நூலை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா நூல்களும் இறையினுடைய ஒரு அருளல் தான். அதனால் வந்து நாம் இது வந்து நான் திராவிடத்தின் மீது குறைய சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் வந்து அவர்கள் அமர்கிறார்கள். நீங்கள் இலக்கியங்களை படியுங்கள், நீங்கள் இறைத்தமிழை வாசியுங்கள். ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறளை சொல்கிறேன். ஒரு திருக்குறளை நீங்கள் என்று பொழிப்புரை, அதாவது அந்த விரிவுரை இல்லாமல் என்று நீங்கள் மூலமாக படித்து அறிந்து தெரிந்து கொள்கிறீர்களோ அன்று மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து வாழும். ஏன்னா இன்று நாம் பேசக்கூடிய, இப்போ நான் முதற்கொண்டு பேசக்கூடிய யாவுமே வந்து இலக்கண விதிப்படி நாம் பேசுவதே இல்லை. இலக்கண விதிப்படி பேசக்கூடிய அந்த நடைமுறையை நமது அரசியல், நாளை வரக்கூடிய தமிழ் தேச அரசியல்லாம் நம்ம உண்டாக்கணும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல தமிழில் பெயர் சூட்டணும். அந்த தமிழ் பெயரை சூட்டுகிற பொழுது அந்த பெயருக்கு என்ன உள்ளார்ந்த அர்த்தம் என்பதை நம் மகளுக்கோ அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் தமிழில் பேச வேண்டும். பெரியார் சொன்னார் இல்லையா, வீட்டில் வந்து வேலைக்காரிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்கிறோம், வீட்டில் தனித்தமிழில் உரையாடுகிற அளவிற்கு நாம் எதெல்லாம் தமிழ் சொல், எதெல்லாம் மயற்சொல் என்ற புரிதல் வந்து நம்மளுக்குள்ளே ஏற்படணும். அதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. என்னென்னா, இறைத்தமிழை இவ்வளவு தூரம் வந்து கொச்சைப்படுத்துகிற அமைச்சர் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கார். எனக்கு அதுதான் வந்து நேற்றெல்லாம் வந்து உண்மையிலே தூக்கமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு திருத்தலமாக போய் நம்ம ஒன்றும் அங்கே போய் நம்ம அரோகரா அரோகரா கோவிந்தா கோவிந்தா நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. முழுக்க முழுக்க தமிழை நீங்கள் 12 திருமுறைகளில் ஒவ்வொரு பாடலையும் எடுத்து பாருங்கள், அவ்வளோ புதிந்திருக்கும். இன்று இரும்பினுடைய காலத்தெல்லாம் நம்ம வந்து எவ்வளவோ இது பண்ணுறோம் வைக்கிறோம் போது திருவாசகத்தில் வந்து இரும்பு தரும் மனத்தேனை என்று சொல்லி அந்த பதிகம் தொடங்குது. தொல்காப்பியத்தை எடுத்து போய் பாருங்கள், வரல. ஐயா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆய்வு, அதாவது எப்படின்னா தமிழினுடைய வெண்பாக்களை இதெல்லாம் படித்தா ஆய்வுக்கு உட்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா. ஆய்வு என்பது வந்து ஒரு இடத்த நம்ம தோண்ட போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல தோண்டினா புதையல் இருக்குது என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு வரைபடமாகத்தான் வந்து இறைத்தமிழ் இருக்கும். இறைத்தமிழ் என்பது வழிகாட்டி. ஏன்னா ஆங்கிலத்தில் சொன்னால் வரைபடம், மேப். இதெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் விட்டு வெறுமனே வந்து இயல், இசை, நாடகம் என்று 3 இருக்குது தமிழில். இதில் வந்து நம்ம இயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அது வந்து வெளிப்படையாக கசப்பான உண்மை. தமிழ் தேசியத்தில் என்று இருக்கிறவர்கள் இயலுக்கு, நீங்கள் எழுத்துக்கு எவ்வளோ தூரம் மரியாதையும் அங்கீகாரம் கொடுக்கிறீர்கள். இப்போ நம்ம வந்து எவ்வளோ விடயங்களை வந்து மேடை பேச்சுகளை வந்து நம்ம அலங்காரமாக வந்து அதை பகிர்றோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. எழுத்து எவ்வளவு தூரம் பகிரப்படுது. எழுத்து பகிரப்படாத வரையில், எழுத்து அங்கீகரிக்கப்படாத வரையில், நான் இப்போதும் சொல்கிறேன், உங்களிடம் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் எல்லாத்தையும் தாண்டி வாசிப்பு இருக்காத வரையில் இந்த தமிழ் தேசியம் இங்கு அமர்ந்தாலும் கூட அதனால் நீண்ட காலம் நீடிக்கவே முடியாது. ஐயா, நான் ஒன்றே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழீழத்தில் புதுவை ரத்தனித்துறை இருந்தார் தெரியுங்களா, பாவலர். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் தேசியத்தில் கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் மட்டும்தான் களம் புகுந்து அறம்பாடியவர். எல்லாருமே இப்போ இங்கெல்லாம் வந்து வைரமுத்து இருக்கிறாங்க, எத்தனையோ வாலி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க இல்லையா. அவர்கள் எல்லோருமே தமிழை விற்று பிழைத்தவர்கள். நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழை விற்று அவர்கள் யாருமே போர்க்களத்துக்கு சென்று அறம்பாடி, போர்க்களம் இங்கே ஒரு போர்க்களம் நிலவலை, ஆனால் அரசியல் சூழலுக்கு வந்து அறம்பாடிய கவிஞர்கள் அவர்களாம் அல்ல. புதுவை ரத்தத்துறை அப்படி இருந்தார். இங்கு அதே போல் அறம்பாடக்கூடிய கவிஞர்கள் எத்தனை பேரை வந்து நீங்கள் அங்கீகாரம் செய்திருக்கிறோம். நாம் அங்கீகாரம் செய்திருந்தால் அவர்களை போற்றி, அதாவது முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார், யாரையும் ஒழிக என்று சொல்லாதீர்கள், வாழ்க என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். வாழ வேண்டியது வாழ்ந்தால் ஒழிய வேண்டியது ஒழியும். திராவிடத்தினுடைய ஒழிவு என்பது வந்து நாம் வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் நம்மளிடம் இயல்பான ஆயுதம் வாக்கு இருக்கிறது.
இல்லையா? வாக்கு வச்சு நம்ம வந்து அவங்கள தோற்கடிக்கலாம். நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். திராவிடம் என்பது வந்து திராவிடமோ ஆரியமோ ஒன்றே ஒன்று சொல்கிற கேளுங்க, அது வந்து தனியே பிழைப்பது அன்று. அது யாரையோ ஒருவரை சார்ந்து தான் இருக்கும். யாரை சார்ந்திருக்குன்னா முழுக்க முழுக்க தமிழையும் தமிழர்களையும் சார்ந்திருக்கும். தமிழர்களுடைய இயலாமையும் தமிழ் அதாவது தமிழர்கள் தமிழை வந்து முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடாத அந்த விளைவின் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் திராவிடம் வந்து தன்னை பெருத்து கொண்டே போகிறது. இது வந்து என்னென்னா, எப்படி இப்போ நான் இதே பேச்சை வந்து ஒரு மேடையில் நின்று வீரியமாக பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதே நான் ஒரு கட்டுரை எழுதுனேன்னா எத்தனை பேர் பார்ப்பேன். அது அந்த பொறுமை கூட இல்லாத அளவிற்கு மக்கள் இருந்துக்கிட்டு திராவிடம் வந்து அது பேசிட்டு இது பேசின்னு சொல்கிறதுல எந்த விதமான புரிதலுமே கிடையாதுங்க. உண்மையாக தான் என்னென்னா ஒரு இந்த இறைத்தமிழுக்கு இதெல்லாம் இழுக்கு வருகிற பொழுது நான் இப்போவும் சொல்கிறேன், இறைத்தமிழுக்கு திராவிடம் வந்து இப்பொழுது இழுக்கு சேர்ப்பதை விட நான் வந்து ஒவ்வொருத்தையும் சொல்கிறேன், திருமந்திரம் படியுங்கள் அப்படின்ட்டு. திருமந்திரத்துக்கு இணையான ஒரு நூலை உங்களால் இங்கே காட்டவே முடியாது. பகுத்தறிவு நூல் நான் இப்போவும் சொல்கிறேன், திருமந்திரத்திற்கு இணையான பகுத்தறிவு நூலை இந்த தமிழ் சமூகம் காட்டுமானால் நான் வந்து பேசுகிறதே நிப்பாட்டுறேன், எழுதுறதை நிப்பாட்டிக் கொள்கிறேன். திருமந்திரத்தில் எத்தனை வீட்டில் அவ்வளோ பேர் தமிழை நேசிக்கிறேன்னு சொல்லி நம்ம பதிவெல்லாம் போடுறோம் இல்லையா, முகநூலில் எழுதுகிறோம், கீச்சத்தில் எழுதுகிறோம்ல, எத்தனை பேர் வீட்டில் திருமந்திரம் இருக்கிறது? திருமந்திரத்தினுடைய நீங்கள் எத்தனை திருக்குறளை உங்களால் வந்து விரிவுரை இல்லாமல் படிக்கக்கூடிய அளவிற்கு உங்களிடம் தமிழ் புலமை இருக்கிறது. இதெல்லாம் நாம் அளத்து கொள்ள மாட்டோம். ஆனால் ஒருத்தன் வந்து இப்போ நம்ம இந்த பொன்புடி பேசினார், இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து அந்த அந்த பேருந்தில் போகிற அந்த மகளிர் இதெல்லாம் வந்து அவர் வந்து ஓசின்னு சொல்லிட்டு இருந்தார். 2 நாள் எதிர்வினை ஆற்றுவோம், 3ஆவது நாள் வந்து அடுத்த நிகழ்வு வரும், நம்ம ஒரு மேடை பேச்சை பார்த்து அப்படியே நம்ம இன்பம் பெற்றுக்கொண்டு அதில் வந்து நம்ம வந்து இதாக இருப்போம். இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கய்யா. ஐயா, இறைத்தமிழ் என்பது வந்து தமிழ் தேசியத்தினுடைய செங்கோல் ஐயா. மன்னன் ஆட்சி புரிவதாக இருந்தாலும் செங்கோல் வேண்டும் ஐயா. அந்த செங்கோலை தீர்மானிப்பது எழுதுகோல் ஐயா. எழுதுகோல் என்பது எழுத்தினுடைய பெருவடிவம். எழுத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கு பேச்சு தான் முக்கியம். பேச்சுக்கலை தான் உலகில் சிறந்த கலை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேச்சுக்கலை, திருக்குறள் என்பது வந்து பேச்சுக்கலை இல்லையா, அது எழுத்துக்கலை. ஆனால் அந்த எழுத்துக்கலையினுடைய வீரியத்தால் தான் அதை வந்து நம்ம 1000 மணி நேரம் கூட பேசலாம். முதல்ல தமிழ் தேசியவாதிகளே, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயை கூர்ந்து எழுத்தாளர்களை போற்றக்கூடிய அந்த மதிப்புரை வழங்கி கொள்ளுங்கள். பேச்சு என்பது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது எது சொல்லணும்னு ஒன்றுமே எனக்கு புரியலை. ஏன்னா நான் மிகப்பெரிய ஆதங்கம். இப்போ நேற்று வந்து அந்த பொன்முடி அவர்கள் பேசியிருக்கலாம், அது இடம் கொடுத்தது நாம தான் இடம் கொடுத்துருக்குறோம். சரி, இன்றைக்கி வந்து சைவம் வைணவம் பன்னிரு திருமுறைகள் இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா, பன்னிரு திருமுறைகளில் வந்து எத்தனை நூல்கள் இருக்குது, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? பன்னிரு திருமுறைனா பன்னிரு திருமுறைன்னு சொல்லிடுவோம் இல்லையா? எத்தனை நூல்கள் இருக்குது, எந்தெந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? ஐயா, கடவுள் இல்லை உண்டு என்பது சிவஞான போத காலத்திலிருந்தே இருக்குது. இன்று திராவிடம் சொல்லலை, பெரியார் வந்து சொல்லலை, கடவுள் இல்லை நான் தான் சொல்கிறேன்னு அவர் சொல்லலை, சிவஞான போத காலத்திலிருந்தே இருக்குது. சிவஞான போதத்தில் கடவுள் இல்லை இருக்குது என்பதெல்லாம் இருக்குது. சிவஞான போதத்தினுடைய மொத்த வரிகள் எத்தனையும் தெரியுமா? எத்தனை வெண்பாக்கள் இருக்குதுன்னு தெரியுமா? அதற்கு இன்று வரை வந்து யாராலையும் தெளிவான விரிவுரை எழுத முடியல. இங்கே திருக்குறளை வந்து இந்த சின்ன இந்த 10 ரூபா இந்த ஒரு 20 ரூபா அடக்கிறதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னா சிவஞான போதம் ஒரே பக்கத்தில் போட்டுடலாம். ஆனால் அதற்கு இன்று வரை விளக்க உரை யாருமே திருப்திகரமாக எழுதவே இல்லை, மன நிறைவாக எழுதலை. அவ்வளோ ஆழம் மிகுந்தது ஐயா தமிழை வந்து நீங்கள் முழுமையாக கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வரியில் எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு வரியில் எல்லாத்தையும் அடக்கி இருக்க முடியல. அதனால தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ராமாயணம் இல்லாமல் ராமன் இல்லை. ஆனால் ராமாயணம் இல்லாமல் போனால் கூட, ராமன் இல்லாமல் போனால் கூட, சீதை இல்லாமல் போனால் கூட ராவணனுக்கு என்ற தனித்த வரலாறு உண்டு. ராவனால் மட்டும்தான் ராமன் வந்து ராமாயணத்தில் வாழ்ந்தான். ராவணனை தூக்கிடுங்க, ராமாயணம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து சாதுரியமான பேச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சாதுரியமாக இதை பேசுகிறோம் இல்லையா, ஆனால் இந்த பேச்சுக்கு இன்றையமையாது எழுத்து ஐயா, எழுத்து. அந்த எழுத்தை தயை கூர்ந்து மதியுங்கள். நாம் இங்கே இறைத்தமிழை எடுத்து வளர்க்கணும் ஐயா. எடுத்து வளர்த்தா மட்டும்தான் இங்கே திராவிடம் அழியுமே. திராவிடத்தை போய் எப்படி நீங்கள் அழிப்பீங்க? இந்த ஜனநாயக தேசத்தில் அன்ற மாதிரி போர் புரிய போகிறீங்களா? வாள் எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? எழுதுகோல் எடுத்துகிட்டு தான் போக முடியும். செங்கோலை கைப்பற்றணும். திராவிடம் தன் கையில் வைத்திருக்க அந்த குரங்கு கையில் பூமாலைன்னு சொல்லுவாங்க, அந்த பூமாலையை வச்சு குரங்கு வந்து கிளிக்குதான் பூமாலையை வச்சு ஒரு அலங்கரிக்கணும் வைக்கணும் எதுவுமே தெரியாது. தமிழ் தேசியம் அதை கைப்பற்றணும், அந்த செங்கோலை கைப்பற்றணும். என்ன பண்ணணும்? எழுதுகோலை மதிக்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன், இயல் இசை நாடகம்
சரிங்களா? இந்த 3லையும் சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு தமிழர்கள் நாம் இப்போ இந்த ஊழி காலத்தில் இருக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் இல்லையா? முடியாட்டினாலும் பரவாயில்லைங்கய்யா, ஒன்றே ஒன்று செய்யுங்க. தையை கூர்ந்து வாசிப்பு திறன், ஆழ்ந்த புரிதல், தமிழை பிழையற பேச ஒரு கடிதம் வந்து இன்றைக்கு தமிழ் பிள்ளை பிழையற எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லிக் கொடுப்போம். சைவம் வைணவத்தினுடைய வரலாறுகள் என்பதுதான் நீண்ட நெடியது. அதற்கு இணையான வரலாறுலாம் உலகத்தில் எந்த இலக்கியம் வச்சிருக்கல. ஒரு காலத்தில் சிவ வழிபாடு ஒரு நெருக்கடி அடிப்பில் தான் சைவம் என்றது ஒரு தோன்றுச்சு. அப்படின்னா சிவ வழிபாடு சைவம் தோன்றின பின்னாடி தான் தெய்வத்தினுடைய சேர்ந்து தோன்றுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சைவம் என்ற பெயர் வருகிறது, அவ்வளவுதான். நம் சைவம் வைணவம் என்ற பெயரை நம்மளுக்கு பிடிக்கல. இப்போ எனக்கு வந்து சைவத்தில் எனக்கு வந்து சமயங்கள் உடன்பாடு இல்லை. நான் வந்து முழுக்க திருமுறைகளாகவே படிக்கக்கூடிய ஆள். இறைவன் நான் சிவபெருமானே வணங்குறேன் ஒழிய சைவத்தினுடைய தலைவனாக நான் வணங்க மாட்டேன். நான் சிவபெருமானே முருகா அப்படின்னு தான் வணங்குறேன். நீங்கள் இறை மறுப்பாளராக, தமிழ் தேசத்தில் இறை மறுப்பாளராக தமிழ்நூடாக வணங்கலாம் இல்லையா? ஐயா, உலகத்தில் எல்லா இலக்கியங்களும் இறைவனை போற்றி பாடும். நீங்கள் வடநாடு போனீங்கன்னா சிவபெருமான் போற்றி பாடும். ஆனால் தமிழில் மட்டும்தான் சிவபெருமான் முருகப்பெருமான படைப்பாளனாக இருக்காங்க. குறுந்தொகையில் போய் பாருங்கள், கொங்கு தேர் வாழ்க்கை அவர் தான் எழுதியிருக்காரு. இறையனார் என்று இருக்கும். திருமுகப்பாசுரத்தில் ஆலவாய் மன்னிய சிவன்யான் மொழி திருமன்றம் அவர் தான் எழுதியிருக்காரு. பாண்டிய மன்னன்ட்ட போய் பானபத்திரருக்கு பரிசலை தாய் என்று அவர் தான் சொன்னார். பாவலியே சொன்னார், வெறுமனை சொல்லல. பாவின் வழியே, இலக்கணத்தின் வழியே, தமிழின் வழியே அவர் எடுத்துரைத்தார். நம்மை படைத்த இறைவன், நம்மை ஆண்ட இறைவன், இன்று வரை ஆளுகின்ற இறைவனே வந்து தமிழினுடைய புலமை, அவனையே எதிர்த்து ஒருத்தன் வந்து நக்கீரன் பேசுனான்னு சொன்னால் அதற்கு முழுமையான காரணம் அவன் பெற்ற புலமை. இப்போ நம்மளிடம் புலமை இருந்தால் நம்ம யாருக்கும் அடிபணிய தேவையில்லை. திராவிடம் எப்போயோ அழிஞ்சு போயிருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. சரி, அதை பற்றி விரிவானது வேணும். நீங்கள் நம்ம எல்லா கிராமத்துக்குள்ளேயும் நுழைவோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு காலத்தில், இப்போ வந்து கொஞ்சம் குறைந்திருக்கு. ஏன்னா நிறையா அந்த நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சில கிராமங்களில் அந்த சிறு வயதாக இருக்கும்போது போகும்போது அந்த பலகையில் வந்து ஒன்று எழுதியிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒன்றே குலம் ஒருவனின் தேவன், கீழே பேரறிஞர் அண்ணான்னு எழுதியிருக்கோம். இப்போ கூட நீங்கள் நிறைய கிராமங்கள் போங்க இருக்கும். திராவிடம் படிக்க வச்சது தானே. உண்மையில படிக்க வச்சதாக இருந்தால் என் தாத்தா, எங்கள் அப்பா யாராவது, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா யாராவது, அதை எழுதுனது அறிஞர் அண்ணா கிடையாதுடா, அதை சொன்னது திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் ஒன்றை குலமும் ஒருவனே தேவனும் அவன் தாண்டா சொல்லியிருக்கான்னு ஒருத்தன் சொல்லியிருந்தா அப்போ தானே படிக்க வச்சு திராவிடம். நம்ம எதை படிக்க வச்சது? படிக்கலாம் வைக்கல, குடிக்க தான் வச்சுச்சு. திருமந்திரத்தை வந்து முறையாக படித்திருந்தா அதை எழுதுனது அண்ணான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சியை ஏற்பட்டிருக்கு. ஆனால் திராவிடம் என்பது வந்து அடுத்தவனுடைய பாக்களையும் அடுத்தவனுடைய புலமை தான் திரும்பி வளருதுன்னு சொல்லிட்டு எப்பயோ அதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. தையை கூர்ந்து சொல்கிறேன், தமிழை ஆழ்ந்து படியுங்க. சில விடயங்களில் கவனிக்காமல் விட்டால் அதுவே ஆடி ஓடி தேஞ்சு அழிஞ்சு போகும் இல்லையா? ஒரு காலத்தில் பேச்சால் வளர்ந்த கழகங்கள் இன்று பேச்சாளர்களே தங்களுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கின்றன அப்படின்னு நான் ஒரு கருத்து தமிழர் மொழி எழுதியிருப்பேன். அது இன்று திராவிடத்திற்கு முற்றுமுழுதாக பொருந்துகிறது. நீங்கள் நன்றாக யோசிப்பாங்க. நம்ம இப்போ இந்த கால வெள்ள ஓட்டத்தில் நிறையா பேர் வந்தாங்க. ஆனால் அவர்கள் நாம் கவனிக்காம விட்டதில் அவங்களே நீர்த்து போயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி திராவிடம் போயிடுறீங்க, அவ்வளோதான். அதோட இறுதி அத்தியாயம் வந்துருச்சு. இப்போ நம்ம தமிழ் தேசியனுடைய அத்தியாயத்தை எழுத தொடங்கிட்டோம். இது நீடூழி வாழ் நாளைக்கு என்ன சொல்கிறதுனா, அது அசைக்க முடியாத ஒரு செங்கோல் வைத்த ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும்னு சொன்னால் நாம் திறமையாக இருக்க வேண்டுமே, புலமையில் இருக்க வேண்டுமே, தமிழை ஆழ்ந்து படிக்க வேண்டுமே. அதெல்லாம் படிங்க. தானாக ஒவ்வொரு ஆழ்ந்து படித்தாலே பகுத்தறிவு ஏற்படும். பகுத்தறிவு ஏற்பட்டாலே திராவிடம் அறியலாம். நம்மளுக்கு ஒவ்வாமை இதெல்லாம் நோய் சார்ந்தது, இந்த பக்கமே நம்ம போகக்கூடாதுன்னு இயல்பாக நம்மளுக்கெல்லாம் தோணியா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.